மனம் பண்றார். இப்படி பாரு, நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் திருமணம் பண்ணிக்கல. நம்முடைய தாத்தா காமராஜும் பண்ணிக்கல. விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. நாடு விடுதலை அடைஞ்ச பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம்னு முடிவெடுக்கிறாங்க. விடுதலை அடைய நாளாயிருது. இனிமே என்னடா திருமணம் பண்ணின்னு நாட்டுக்காக உழைச்சி அப்படியே நம்ம சேவை செஞ்சுட்டு போயிடலான்னு முடிவெடுத்துறாங்க. ரெண்டு பேருமே முடிவெடுத்துறாங்க. ஒருத்தன் பிறந்து நம்ம தாத்தன் காமராஜ் ஏழை, அவனுக்கு கொடுக்க ஒன்றும் இல்லை, அவனுக்கு சேவை செய்ய மணந்து அதிகாரத்துக்கு வந்து நம்மளை படிக்க வச்சான். இன்னொரு தாத்தன் பிறப்பாலே செல்வந்த முத்துராமலிங்க தேவர்னு நம்முடைய தாத்தன் சொத்தை எல்லாம் ஏழைகளுக்கு எழுதி கொடுக்கிறாப்ல. ஏழைகளுக்கு எழுதி கொடுத்துறாப்ல. இவர்கள் சாதி ஒழிப்பு பேசுகிறார்கள். ஆனால் அவன் சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி விடுங்கிறான். சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன்கிறான். பிறப்பிலை வைத்து ஒருவனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று மதிப்பிடக்கூடாது, அவனுடைய செயலை வைத்துத்தான் மதிப்பிட வேண்டும்ங்கிறான். இதே கருத்தைத்தான் அறிஞர் புரட்சியாளர் அம்பேத்கரும் சொல்றார். நல்லா கவனிச்சுக்கணும். இறைவனுக்கு முன்பு இருகரமும் குவித்துத்தான் வணங்குகிறோம். உன்கிரகை உயர்ந்தது, உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவனுக்கும் வரக்கூடாது. அதனால் மனித பிறப்பில் எல்லோரும் சமம் என்ற எண்ணம் வர வேண்டும்ங்கிறான். யாரு? நம்முடைய தாத்தன். இவங்களுக்கு யாரு? சாதி தலைவன். நமக்கு யாரு? சாதித்த நம்முடைய தாத்தை. நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும். சொத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்த நம்முடைய தாத்தன் இங்கே எனக்கு பிறகு என் சொத்தை நிர்வகிக்க பராமரிக்க உண்மையான வாரிசு வேண்டும் என்று 72 வயதில் 26 வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்ட ஐயா ஈவேராய் எங்கே? என் அண்ணன் பழனி பாபா எங்கே? ஐயா ஈவேராய் எங்கே? அப்படியே சொத்தை பராமரிக்க ஒரு வாரிசு வேண்டும் என்றால் மனைவியாக்கித்தான் வாரிசாக்க வேண்டுமா? மகளாகவே தத்தெடுத்து சட்டப்படி வாரிசாக்கி உங்களுடைய உயிலிலே எழுதி வைக்க முடியாதா? முடியும். ஏன் செய்யல? இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? அதனால் அறிவு சமூகமே, என்னரும் உடன் பிறந்தார்களே, தன் சொத்தை என்றைக்கு நிர்வகிக்க ஒரு வாரிசு வேண்டும் என்று நீங்கள் திருமணம் செய்தீர்களோ அன்றிலிருந்து நீங்கள் முதலாளி, போராளி இல்லை. என்றைக்கு தன் சொத்தை எல்லாம் ஏழைகளுக்கு எழுதி வைத்து விட்டு செத்து போனானோ என் தாத்தன் முத்துராமலிங்க தேவன், அவன் போராளி, நீங்கள் முதலாளி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால என்ன? தெய்வ திருமகன் நம் தாத்தா, நம்முடைய பெரியார்.